புல்லாங்குழல். இந்த பகுதியில் புல்லாங்குழலோட தோற்றம், செய்யும் விதம் பற்றி பார்க்கலாம். மூங்கில் புதர்களில் நிறைந்த பெரும் வனங்களிடையே இனிய சுவையுடைய மூங்கிலை தேர்ந்தெடுத்து கருவண்டுகள் அவற்றில் துளையிடும். அந்த துளைகளின் வழியே புகுந்து வெளிக்கிளம்பும் காற்றானது இனிய ஒலியேதான் புல்லாங்குழலோட இசை என்று சொல்வார்கள். இந்த இனிய ஒலியே புல்லாங்குழல் தோன்ற காரணமாக இருந்தது. நீண்ட உருளை வடிவ குழலின் மேலே துளைகளிட்டு அத்துளைகளின் ஒன்றின் வழியே காற்றை வாயினால் செலுத்தி ஏனைய துளைகளை, அதாவது மற்ற துளைகளை விரல்களால் மூடி திறக்கும்போது இன்னிசையை ஒலிக்கும் கருவியே புல்லாங்குழல் ஆகும். இவ்வாறாகத்தான் புல்லாங்குழல் தோற்றம் இருந்தது. அடுத்ததாக செய்யும் விதம். மூங்கிலை வெட்டி எடுத்து அதனை சுத்தமாக நீரிட்டு அதை நன்றாக கழுவி மிதமான வெயிலில் காய வைப்பார்கள். பின்னர் புங்க மரத்தின் எண்ணெயை உட்புறம் தடவி ஓரிரு நாட்கள் ஊற வைப்பார்கள். அதன் பின்னர் கும்முட்டி போன்ற கரி அடுப்பில் மிதமாக வேக வைத்து நன்றாக புரட்டி புரட்டி காய்ச்சுவார்கள். இப்படியாக காய்ச்சிய பின் மூங்கிலின் குறுக்கு விட்டத்தை பொறுத்தும் மூங்கிலின் நீளத்தை பொறுத்தும் எத்தகைய ஸ்ருதியுடைய புல்லாங்குழலை செய்யலாம் என்பது அனுபவம் மிக்க புல்லாங்குழல் செய்பவரால் கணக்கிடப்படுகிறது. பின்னர் தான் துளையிடுவதும் அதனை பொறுத்தே அமைகிறது. அது எப்படி நீளமாக இருக்குது, எப்படி சுருகி இருக்குது, இதெல்லாம் பார்த்து ஒரு திறமையான புல்லாங்குழல் செய்யும் கலைஞர்களால் அதன் நுட்பத்தை அறிந்து துளையிடுவார்கள். இவ்வாறாகத்தான் புல்லாங்குழல் செய்யும் விதம் உருவாகியது. நன்றி, வணக்கம்.